சொல்லுது, நம் இயேசு புகழ்தானே தினம் சொல்லுது. என் கண்ணீர் நதியாகி கதை சொல்லுது, நம் இயேசு புகழ்தானே தினம் சொல்லுது. பெரிய கிருபைக்காகவே கர்த்தாவை துதிக்கிறோம், இருக்கிறோம். ஆண்டவரே, நல்ல ஆசீர்வாதமான மழையை கர்த்தாவை கட்டளையிடுகிறே ஆண்டவரே கர்த்தாவே, இந்த வேளையிலும் ஆண்டவரே வேதத்தின் கர்த்தாவே ஆசீர்வாதமான ஆண்டவரே ஆவிக்குரிய மழைக்காக நம்முடைய பாதத்தில் வந்திருக்கிறோம். கர்த்தாவே ஒவ்வொருவர் மேலும் ஆண்டவரே பனித்துளி கர்த்தாவே இளம் பயிரின் மேலே விடுவதை போல ஆண்டவரே ஒவ்வொருவர் மேலும் இந்த வார்த்தையினாலே கர்த்தாவிலே எங்களை நிரப்பி விடும்படியா, விழிந்து விடும்படியா, ஆண்டவரே இப்படி வார்த்தையினாலே எங்களை உற்சாகப்படுத்தும்படியா, பலப்படுத்தும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் தேவைகளை அறிந்திருக்கிறேன். எந்த சூழ்நிலையிலே எப்படி ஆண்டவரே இந்த வேலையில வந்திருக்கிறோம் என்று நீர் ஒருவர் மாத்திரமே நீர் அறிந்திருக்கிறேன். கர்த்தர்களோடு கூட பேசும்படியா ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரோடும் பேசும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவரை வாழ்த்துகிறேன். தேவன் தந்த ஸ்லாக்கியத்திற்காக கர்த்தருக்கு நன்றி சொல்கிறேன். வாய்ப்பளித்த ஐயா அவர்களுக்கும் நான் நன்றியுள்ளவனாக இருக்கிறேன். வசித்த சங்கீதம் 64வது சங்கீதம் 1வது வசனத்திலே அங்கே ஒரு ஜெபத்தை அங்கே பார்க்கிறோம். சங்கீதக்காரனுடைய ஜெபத்திலே சங்கீதம் 64:1. தேவனே, என் விண்ணப்பத்தில் என் சத்தத்தை கேட்டருளும். சத்ருவால் வரும் பயத்தை நீக்கி என் பிராணனை காத்தருளும். என் சத்ருவால் வரும் பயத்தை நீக்கியருளும். சத்ருவால் வரும் பயத்தை நீக்கி என் பிராணனை காத்தருளும். நமக்கு ஒரு சத்ரு உண்டு, ஒரே ஒரு சத்ரு தான். யாரு? பிசாசு. அவன் என்ன செய்வாங்க, நம்ம தாக்கலாம் மாட்டான், ஆனால் ஒரு பயத்தை உண்டாக்குவான். என்ன உண்டாக்குவான்? ஒரு பயத்தை உண்டாக்குவான். சத்ருவால் வரும் பயம். பிசாசுக்கு அநேக தந்திரங்கள் உண்டு, அநேக விதவிதமான தந்திரங்கள் உண்டு. அவர் பரலோகத்திலே இருந்தவர். அவருடைய அநேக தந்திரங்கள்ல உண்டு. ஒரே ஒரு வார்த்தை தான், அந்த ஒரு வார்த்தையினாலேயே நம்மளை என்ன செஞ்சிருவான், அப்படியே ஒரு மூலையில கொண்டு போய் உட்கார வச்சிருவான். ஒண்ணுமே இல்லாத போல ஆக்கிடுவான். இன்னும் சொல்ல போனா, எப்ப நம்ம சோர்ந்து போய் இருக்கிறோமோ, எப்ப 2 நாள் கோயிலுக்கு 2 ஞாயிற்றுக்கிழமை கோயிலுக்கு வராம இருக்கிறோமோ, எப்போ நம்ம ஜெபம் பண்ணாம இருக்கிறோமோ, எப்போ அவ்வளவுதான் கவலைக்கு மேல கவலையில இருக்கிறோமோ, அப்ப பார்த்து ஒரே ஒரு வார்த்தையை போடுவோம். கம்ப்யூட்டர்ல சொன்னா ஒரு பாஸ்வேர்ட், ஒரு சின்ன வார்த்தை தாங்க, 2 எழுத்து. என்ன எழுத்து? இனி. என்னது? இனி. இனி அப்படின்னு அவன் சொல்லுவான். அவ்வளவுதான். நம்ம அர்த்தங்கள் என்ன சொல்லுவோம்? அவன் இனின்னு ஆரம்பிப்பான். நம்ம என்ன செஞ்சிருவோம்? சொல்லியே முடிச்சிருவோம். என்ன சொல்லுவோம்? சொன்னதே இல்லையா? அவன் இனி அப்படின்னா நம்ம என்ன நினைப்போம்? அவ்வளவுதான். அவன் இனின்னா சொல்லி வச்சுட்டு ஒரு புள்ளி வச்சுட்டு போயிடுவான். நம்ம அதுல ஒரு கோலமெல்லாம் போட்டு இனி அவ்வளவுதான், அதோடு கூட சோர்ந்து போய் விடுவோம், அதோடு கூட விடுந்து விடுவோம். பிசாசு அநேக வேளைகளில் அப்படிதான் நம்மளை இந்த இனி என்கிற ஒரு வார்த்தைகளினாலே எத்தனையோ பேர் அவர் மனங்கடித்திருக்கிறான், எத்தனையோ பேர் அவர் மூளைகளில் ஆக்கியிருக்கிறான். வேதம் சொல்கிறது, யோவான் சுவிசேஷம் 10வது அதிகாரம் 10வது வசனத்திலே, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் என்று வேறு ஒன்றுக்கு வரா, நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அவை பரிபூரணப்படவும் வந்தேன். ஆண்டவர் நம்மை இன்னும் அதிகமாய் உன்னதத்திலே வைக்க விரும்புகிறார். ஆண்டவர் நம்மை இன்னும் அதிகமாய் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஆண்டவர் இன்னும் அதிகமாய் நம்மை பழுகி பெருக பண்ண விரும்புகிறார். ஆண்டவர் அநேகருக்கு நம்மை ஆசீர்வாதமாக வைக்க விரும்புகிறார். நம்ம எப்படி இருக்கிறோமோ அப்படி அல்ல, இன்னும் அதிகமாய் வளர்ச்சி, இன்னும் அதிகமாய் கிருபை, இன்னும் அதிகமாய் ஆசீர்வாதம், இன்னும் அதிகமாய் அநேகருக்கு ஆசீர்வாதமாய் இருக்கும்படி தேவன் நம்மை குறித்து அநேக திட்டங்களை வைத்திருக்கிறார். ஆனால் திருடனோ அவன் கொல்ல
தெரிந்தெடுத்திருக்கிறார். ஒரே ஒரு வார்த்தை தான், இனி என்கிற ஒரு வார்த்தையினாலே ஒரு குடும்பத்திலே ஒருத்தரிடத்திலே பேசினா போதும் அந்த குடும்பமே காலி. இவ்வளவு கனவா, நீ இன்னுமா இருக்கணும், இனி இனி என்ற ஒரு வார்த்தையிலே அந்த குடும்பமே காலியாகும். எத்தனையோ நாம் பத்திரிகைகளை பார்க்கிறோம், எத்தனையோ சம்பவங்களை பார்க்கிறோம். பச்சை பிள்ளைங்க, 2 வயசு 3 வயசு பிள்ளைங்க கூட அந்த குடும்பத்தோடு சேர்ந்து மடிந்திருக்கிறதை பார்க்கிறோம். அந்த பிள்ளையா கடன் பட்டது, அந்த பிள்ளைக்கு கவலைனா என்னன்னு தெரியாது, அந்த பிள்ளைக்கு கடன்னா என்னன்னு தெரியாது, அந்த பிள்ளைக்கு வட்டினா என்னன்னு தெரியாது, அந்த பிள்ளைக்கு பாவம்னா என்னன்னே தெரியாதுங்க. பாவமே அறியாத பிள்ளைகள் கூட குடும்பத்தோடு மடிந்திருக்கிறதை குறித்து பார்க்கிறோம். காரணம் ஒரே ஒரு வார்த்தை. இந்த காலை வேளையிலே நம்மை கூட, ஒருவேளை உங்களையும் ஒருவரை கூட இந்த வார்த்தைகளினாலே பிசாசு தாக்கி இருக்கலாம், பிசாசுகளை பயங்காட்டி இருக்கலாம். வேதத்திலே எங்கெல்லாம் இனி என்று வருகிறதோ அப்பொழுது தேவன் ஒரு வார்த்தையை சொல்வார். அவன் இனி என்று சொன்னால் நமக்கு ஒரு தேவன் உண்டு. அவர் என்ன சொல்வாரு? பயப்படாதே பயப்படாதே சொல்கிற தேவன் இனிமேல் தான் அப்படின்பார். என்ன சொல்றாரு? அவன் இனி தான் சொல்லுவான். ஆண்டவர் அதுக்கு மேல என்ன எழுதுவாரு? மேல்தான், இனிமேல் தான், இனிமேல் தான், இனிமேல் தான். பாருங்க, இனிக்கும் இனிமேலுக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கு. இனிமேல் தான் ஆண்டவர் நம்ம உயர்த்த போகிறார், இனிமேல் தான் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க போகிறார், இனிமேல் தான் எல்லாருங்க. நீங்க எப்படி இருக்கீங்களோ அப்படி இருக்க போகிறதே இல்லை. நான் தெளிவா சொல்லுவேன், நீங்க எப்படி இருந்தீங்களோ அப்படி இன்னைக்கு இல்லை. அப்படித்தானே? அதே போல இதை விட அதிகமாய் அழுத்தமாய் சொல்லுவேன், இப்ப எப்படி இருக்கீங்களோ அதே போல நீங்க இருக்க போறதும் இல்லை. ஆண்டவர்களை இன்னும் அதிகமாய் உயர்த்துகிற தேவன், இன்னும் அதிகமாய் ஆசீர்வதிக்கிற தேவனாகவே இருக்கிறார். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 30வது அதிகாரம் 30வது வசனத்திலே யாக்கோபு ஒரு நாள் இந்த இனி என்கிற வார்த்தையை அவர் சொன்னார். ஆதியாகமம் 30:30. நான் வரும் முன்னே உமக்கு இருந்தது கொஞ்சம், நான் வந்த பின் கர்த்தர் உம்மை ஆசீர்வதித்தார், அது மிகவும் பெரியிருக்கிறது. இனி நான் என் குடும்பத்திற்கு சம்பத்தியம் பண்ணவும் என்று எப்பொழுது என்றார். இங்கே யாக்கோபு சொல்கிறார், நான் வரும் முன்னே உமக்கு இருந்தது கொஞ்சம், நான் வந்த பின் கர்த்தர் உம்மை ஆசீர்வதித்ததினால் அது மிகவும் பெருகி இருக்கிறது. இனி நான் என் குடும்பத்திற்கு சம்பாத்தியம் பண்ணுவது எப்பொழுது? 14 வருஷமாக தாய் மாமனிடத்திலே லாபானிடத்திலே ஓடி 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 உழைத்து அவருடைய சக்தியெல்லாம் பேச்சு, அவருடைய வல்லமையெல்லாம் பேச்சு, அவருடைய இளமையெல்லாம் பேச்சு, ஓடி 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 களைத்து சோர்ந்து போனது. ஒரு நாள் இருந்தால் எனக்கென்று எதுவுமே இல்லையே, என் பிள்ளைகளுக்கு என்று எதுவுமே இல்லையே, என் மனைவிக்கு என்று எதுவுமே இல்லை, என் குடும்பத்திற்கு என்று எதுவுமே இல்லையே. யாக்கோபுக்கு அந்த கவலை, எனக்கென்று எதுவும் இல்லை, என் குடும்பத்திற்கு என்று எதுவும் இல்லை, எல்லாமே மாமா 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 மாமான்னு மாமாக்காகவே உழைத்து கொண்டிருக்கிறேன். இனி என் குடும்பத்திற்கு நான் சம்பாதிப்பது எப்பொழுது? நமக்கு கூட அநேக ஏக்கங்கள் இருக்கும், அநேக கவலைகள் இருக்கும். இந்த சென்னை பட்டணத்துக்கு வந்து நான் இவ்வளவு வருஷங்களாய், இந்த கொடுங்கையூருக்கு வந்து இவ்வளவு வருஷங்களாய், இவ்வளவு வருஷமாயும் எனக்கென்று எதுவும் இல்லையே, என் கணக்குல எதுவும் இல்லையே, என் பேர்ல எதுவும் இல்லையே, என் பிள்ளைங்களுக்கு எதுவுமே இல்லையே, இன்னும் வாடகை வீட்டுல தானே இருக்கேன், இன்னும் வட்டி தானே கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன். அநேக கேள்விகள் இருக்கலாம். ஆனால் நம்மை ஆசீர்வதிக்கிற ஒரு தேவன். யாக்கோபு நினைத்தான், இனி அவ்வளவுதான், இனி நான் எப்பொழுது சம்பாதிக்க முடியும்? என்னாலே முடியுமோ? என்னாலே இன்னும் என் பிள்ளைகளை காப்பாற்ற முடியுமோ? என்னாலே என் குடும்பத்தை உயர்த்த முடியுமோ? யாக்கோபுக்கு அந்த கவலை. ஆனால் யாக்கோபின் தேவன் உண்மையுள்ள தேவன், யாக்கோபை அழைத்த தேவன் மாறாத தேவன், யாக்கோபை ஆசீர்வதித்த தேவன், அவளோட இருந்த தேவன், அவளோட இருக்கிறவராகவே இருந்தது. அவரெல்லவோ ஆசீர்வதித்தார், அவரெல்லவோ யாக்கோபை அழைத்தார். பெத்தேலிலே அழைத்த தேவன் அவர் மாறாதவராகவே, நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன். ஆண்டவர் லாபானிடத்திலே பார்த்து சொன்னார். இங்கே யாக்கோபு சொல்கிறார், கர்த்தர் உம்மை ஆசீர்வதித்ததினால் லாபானையே தேவன் ஆசீர்வதித்தார் என்று சொன்னார். வாக்குத்தத்தம் தரப்படாத ஒரு லாபான் ஆசீர்வதிக்கப்படக்கூடும் என்று சொன்னார். ஒரு யாக்கோபு
ஆண்டவர் நிறைந்திருக்கிறார். நம்ம தானே ஆண்டவர் தேர்ந்தெடுத்திருக்கிறார். நம்மோடு தானே ஆண்டவர் பேசினார். நமக்கு தானே வேதத்தை கொடுத்திருக்கிறார். நமக்கு தானே வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறார். நம்ம கூட தானே ஆண்டவர் இருக்கிறார். ஆண்டவர் மறந்து விடுவாரா? யாக்கோபு என்னதான் உழைத்தாலும் எவ்வளவு தந்திரங்களை கையாடினாலும் ஆசீர்வாதங்களை பெறக்கூடுமோ தேவனாகிய கர்த்தர் அவனோடு இருந்தார். அவனை பழுக பண்ணினார். அவனை திரளாய் ஆசீர்வதித்தார் என்று பார்க்கிறோம். எல்லா விதத்திலும் சொந்த சகோதரனாகிய ஏசாவுக்கே திரளாய் கொடுக்கத்தக்கதாய் பெருத்த ஆசீர்வாதத்தோடு தேவன் அங்கே அவரை புறப்பட பண்ணினதை குறித்து பார்க்கிறோம். நம்மை அழைத்த தேவன் உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார். நம்ம எப்படி இருக்கிறோமோ அப்படி இருக்க போவதே இல்லை. யாக்கோபு ஒரு நாள் நினைத்தான், இனி நான் சம்பாதிப்பது எப்போது? நமக்கு நம்முடைய சம்பாத்தியமோ நம்முடைய திறமையோ எதுவுமே கிடையாதுங்க. கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவர். கர்த்தருடைய கைகளின் பிரயாசங்களை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். வாக்குத்தத்தம் பண்ணின தேவன் உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார். அவர் நம்ம அக்கறையுள்ள தேவனாய் இருக்கிறார். இரண்டாவதாக மறுபடியும் ஒரு நாள் இதே யாக்கோபு ஆசீர்வாதங்களை எல்லாம் பெற்ற பிறகு இப்பொழுது அவனிடத்தில் திரளான ஆசீர்வாதம், திரளான மந்தை, நல்ல ஒரு பெயர், திரளான ஒரு குடும்பம் இப்படிப்பட்ட பெருகிக் கொண்டிருந்த வேளையிலேதான் திடீரென ஒரு பஞ்சம். அந்த கானான் தேசத்திலே ஒரு பெரிய பஞ்சம். பஞ்சத்திலே உணவு கிடையாது, தானியம் கிடையாது. பக்கத்தில் இருக்கிற எகிப்து தேசத்திலோ அங்கே திரளாக இருக்கிறது. எல்லாமே திரளான ஆசீர்வாதத்தோடு கூட தானியத்தை பெரும்படியாக தன்னுடைய பிள்ளைகளை அனுப்பினான். அங்கு இருக்கிறவன் சிமியோனை வைத்துக் கொண்டு மற்றவர்களெல்லாம் திருப்பி அனுப்புகிறான். சிமியோன் மாத்திரம் அங்கே இருக்கிறான். சிமியோனை பிடித்து வைத்துக் கொண்டான். நீங்கள் போய் பென்யமீனை கூட்டி வாருங்க. நீங்க தானே சொன்னீங்க எனக்கு ஒரு தம்பி இருக்கு, எங்களுக்கு ஒரு தம்பி இருக்கிறான்னு சொன்னீங்களே, ஒரு சிறிய சகோதரர் இருக்கிறான்னு சொன்னீங்களே, அவனை கூட்டு வாங்க. அவனை கூட்டு வந்தால்தான், அவனை கூப்பிட்டு கொண்டு வந்தால்தான் நான் மறுபடியும் எங்களுக்கு தானியம் கொடுப்பேன் என்று சொல்லி இருக்கிறான். இப்பொழுது ஆதியாகமத்தின் புஸ்தகம் 42வது அதிகாரம் 36வது வசனத்திலே அங்கே யாக்கோபுடைய புலம்பலை குறித்து பார்க்கிறோம். ஆதியாகமம் 42:36. அவர்கள் தகப்பனாகிய யாக்கோபு அவரை நோக்கி, என்னை பிள்ளைகளாகினீர்கள், யோசேப்பு இல்லை, சீமியோனும் இல்லை, பென்யமீனும் கொண்டு போக பார்த்தீர்கள். இதெல்லாம் எனக்கு விரோதமாய் நேரிடுவது என்றான். இதெல்லாம் எனக்கு விரோதமாய் நடக்கிறது. என்ன நடக்கிறது? யோசேப்பும் இல்லை, சிமியோனும் இல்லை, பென்யமீனையும் கொண்டு போக பார்க்கிறீர்கள். இவை எல்லாம் எனக்கு விரோதமாய் நடக்கிறது. யாக்கோபுடைய பார்வையிலே சூழ்நிலையை பார்த்தான். கொஞ்சம் தானியத்திற்காக, வயிற்றை நிரப்புவதற்காக சிமியோனை இழந்து விட்டான். பல வருஷங்களுக்கு முன்பதாக செல்ல குமாரன், தேச குமாரன் யோசேப்பையும் இழந்து விட்டான். இப்பொழுது பென்யமீனையும் பறித்துக் கொண்டு போக பார்க்கிறார்கள். இவன் திரும்ப வருவான் என்பதற்கு நிச்சயம் இல்லை. ஆகவே அவன் சொன்னான், இனி நீங்கள் என்னை பிள்ளைகளற்றவளாக்க பார்க்கிறீர்கள். நான் பிள்ளைகளற்றவளா, அனாதையா கானானிலே மடிய போகிறேன். நான் அனாதையாய் மடிய போகிறேன். எல்லாமே எனக்கு விரோதமாய். நமக்கு தெரியும் யாக்கோபுடைய வாழ்க்கையிலே தேவன் என்னென்ன செய்து கொண்டிருந்தார், என்னென்ன நடத்தி கொண்டிருந்தார். ஆனால் யாக்கோபுக்கு தெரியாதுங்க. இந்த வார்த்தைகளை சொல்லும் பொழுது யாக்கோபுக்கு தெரியாது யோசேப்பு உயிரோடு இருக்கிறான். யோசேப்பு தான் எகிப்திலே அதிபதியாய் இருக்கிறான். யோசேப்புடைய பார்வையிலே அங்கே சிமியோ அங்கே சீராட்டப்படுகிறான், பாராட்டப்படுகிறான். யாக்கோபுக்கு தெரியாது மறுபடியும் யோசேப்பை சந்திக்க போகிறோம் என்று தெரியாது. சூழ்நிலையை பார்த்தார். இந்த வார்த்தை சொன்ன வார்த்தை தான், என்னை பிள்ளையற்றவனாக பார்க்கிறீர்கள். எல்லாமே எனக்கு விரோதமாய். இனி ஒண்ணுமே இல்லை. இனி அவ்வளவுதான், இனி அவ்வளவுதான். அவனே நினைத்தாலும் தேவன் மறந்தாரோ, தேவன் மறந்தாரோ, தேவன் கைவிட்டாரோ, ஒரு நாள் வந்தது. இன்னைக்கு இருக்கிற BMW கார்லாம் ஒண்ணு கிடையாது, ஆடி கார்லாம் ஒண்ணுமே கிடையாது. எகிப்து
எகிப்து தேசத்திலிருந்து கட 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 என்று ரதங்கள், எகிப்து குதிரைகள் பூட்டப்பட்ட அந்த ரதங்கள் கானான் தேசத்திலே யாக்கோபுடைய வீட்டு வாசல் முன்னால் நின்றுச்சுங்க. அநேக ரதங்கள். எதற்கு? யோசேப்பினால் அனுப்பப்பட்டவைகள். யாக்கோபு எகிப்து செல்வதற்காக. ஆண்டவர் ஆசீர்வதிக்கவில்லையோ, ஆண்டவர் நடத்தவில்லையோ, எதையெல்லாம் அவன் இழந்தேன் என்று நினைத்தான், யாரை இழந்தேன் என்று நினைத்தானோ அந்த யோசேப்பையே அவன் திரும்ப பெற்றுக் கொண்டான். After 13 years இனி ஒன்றுமில்லை என்று சொல்லும்போது ஆண்டவர் இனிமேல் தான் எல்லாம். அந்த கானான் தேசத்திலே நான் பட்டினியாலே நான் மரிக்க வேண்டுமோ, பிள்ளைகளற்றவனாய் மரிக்க வேண்டுமோ? இல்லை யாக்கோபே, நீ பார்வோனை ஆசீர்வதிக்க வேண்டும். உன்னாலே எகிப்து தேசத்திலே இந்த ஜனம் பலுகி பெருக வேண்டும். தேவனுடைய திட்டம், தேவனுடைய பெரிய திட்டம், ஆண்டவருடைய திட்டம் மாறவே மாறாது. சூழ்நிலைகள் மாறினாலும், எல்லாமே மாறினாலும், நாமே மாறினாலும், நாமே ஒரு முடிவுக்கு வந்தாலும் கூட ஆண்டவர் நம்மை குறித்து வைத்திருக்கிற திட்டங்கள், ஆண்டவர் உங்களை குறித்து வைத்திருக்கிற திட்டங்கள், ஆண்டவர் உன்னை குறித்து வைத்திருக்கிற நோக்கங்கள் ஒருபோதும் மாறாது. ஆகவேதான் யோபு சொன்னார், ஆண்டவரே கர்த்தாவே, நீ செய்ய நினைத்தது தடைபடாது. இரண்டாவதாக ஒரு நபரை குறித்து பார்க்கிறோம். ரூத்தினுடைய புஸ்தகத்தை நகோமியுடைய வார்த்தையை குறித்து பார்க்கிறோம். ரூத்தின் புஸ்தகம் 1 அதிகாரம் 11வது வசனம். ரூத் 1:11. அதற்கு நகோமி, என் மக்களே, நீங்கள் திரும்பி போங்கள், என்னோட ஏன் வருகிறீர்கள்? உங்களுக்கு புருஷனாகும்படிக்கு இனிமேல் என் கர்ப்பத்திலே எனக்கு பிள்ளைகள் உண்டாகுமோ? அங்கே நகோமியுடைய புலம்பலை குறித்து பார்க்கிறோம். என் மக்களே, நீங்கள் திரும்பி போங்கள், என்னோட கூட ஏன் வருகிறீர்கள்? உங்களுக்கு புருஷனாகும்படிக்கு இனிமே என் கர்ப்பத்திலே எனக்கு பிள்ளைகள் உண்டாகுமோ? மோவாப் தேசத்திலே 10 வருடங்களாக அலைந்து திரிந்து ஒரு நம்பிக்கையும் இல்லாமல், ஒரு புகலிடமும் இல்லாமல், ஒரு நிரந்தரமாய் எந்த ஒரு வீடோ வாசலோ இல்லாமல் கூடாரங்களில் அலைந்து திரிந்த பிறகு 10 வருடங்களாக எதையுமே சம்பாதிக்காமல் எல்லாவற்றையுமே இழந்தார்கள். கணவனை இழந்து, 2 அருமையான குமாரர்களையும் இழந்து, எல்லாம் அற்று போய், நம்பிக்கையும் அற்று போயிட்டு, இனி ஒன்றுமே இல்லை. 2 மருமக்கள் மாத்திரம் அப்படியே கோழி குஞ்சு போல அப்படியே ஒட்டிக்கிட்டு நவோமியோட ஒட்டிக்கிட்டு நிற்கிறாங்க. அப்பொழுது ஓர்பால் முத்தமிட்டு சென்று விட்டார். நவோமியுடைய வார்த்தை தான், என் மக்களே திரும்பி போங்க. இந்த வார்த்தையை கேட்டுதான் ஓர்பாலே திரும்பி போனார். இனி என் கர்ப்பத்திலே பிள்ளைகள் உண்டாகுமோ? இனி எனக்கு ஒரு வாழ்வு உண்டோ? இனி எல்லாமே முடிஞ்சு வச்சு என் கூட ஏன் வாரீங்க? நான் தனித்தவளாகவே நான் மறுபடியும் நான் பெத்லகேமுக்கு செல்லட்டும், நான் அனாதையாகவே செல்லட்டும். இனி எனக்கு அவ்வளவுதான். ஒரு நம்பிக்கையற்ற, உண்மையிலே நம்பிக்கை கிடையாது. எல்லா இழப்புகளுக்குமே இழப்பு, கொஞ்சம் கொஞ்சமான இழப்பா, எல்லாமே பெரிதான இழப்பு, திரும்ப கிடைக்காத இழப்பு. கணவனும் அருமையான பிள்ளைகளும் எல்லாமே போய்விட்டு, அவளுக்கு சல்லி காசு கூட கையில கிடையாது. 10 வருஷம் மோவாப் தேசத்தில் அலைந்து திரிந்து எதுவுமே கிடையாது. அப்பொழுதுதான் ஆண்டவர் அவளை எவ்வளவு உயர்த்தினார் என்று பார்க்கிறோம். எப்பொழுது எதுவுமே இல்லை, இனி அவ்வளவுதான் என்று நினைக்கும் பொழுதுதான் தேவன் இனிமேல் தான் எல்லாம் என்று வைத்திருக்கிறார். இனிமேல் தான் எல்லாம், இனிமேல் தான் எல்லாம். நவோமி சொன்னார், என்னால் ஆகுமோ? நான் இனி தாயாக கூடுமோ? இனி பிள்ளைகளை பெறக்கூடுமோ? ரூத்தின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 16வது 17வது வசனத்திலே வேதம் விதமாய் சொல்கிறது. ரூத்தின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 16வது வசனம் வாசிக்கலாம். பூமி அந்த பிள்ளையை எடுத்து தன் மடியிலே வைத்து அதை வளர்க்கிற தாயானால், அயல் வீட்டுக்காரிகள் நகோமிக்கு ஒரு ஆண் பிள்ளை பிறந்தது என்று வாழ்த்தி அதற்கு ஓபேத் என்று பெயரிட்டார்கள். அவன் தாவீதின் தகப்பனாகிய ஈசாயின் தகப்பன். 11வது வசனத்திலே, இனிமே என் கர்ப்பத்திலே எனக்கு பிள்ளைகள் உண்டாகுமோ? இந்த ஒரு வார்த்தையின் நிமித்தமாக தேவன் அதை கேட்டார். தேவன் அங்கே பாருங்க, 16வது வசனத்திலே 17வது வசனத்திலே பார்க்கிறோம். 4வது அதிகாரத்திலே நகோமி அந்த பிள்ளையை எடுத்து
தன் மடியிலே வைத்து அதை வளர்க்கிற தாயானா தாலியானான்னு எழுதியிருக்கணும், பாட்டிமா ஆனாங்க அப்படின்னு எழுதியிருக்கணும். ஆனா வேதம் சொல்லுகிறது, ஆவியானவர் இந்த வேதத்தை எழுதும்போது தாயானா. அது மாத்திரமல்ல, அடுத்த வசனத்திலே பார்க்கிறோம், அயல் வீட்டுக்காரியின் நகோமிக்கு ஒரு ஆண் பிள்ளை பிறந்தது. பாருங்க என்ன சந்தோஷங்க. உண்மையிலே அவள் தாயை போலதான் அந்த பிள்ளையை வளர்த்தாங்க. மாமியாராக இல்ல, ஒரு பாட்டியாக இல்ல. ஐயோ மருமகளுடைய பிள்ளை, அது மகனுடைய பிள்ளையும் கிடையாது, மகளுடைய பிள்ளையும் கிடையாது. நல்லா கவனிங்க. நமக்கு பேத்தி பேரன்மார்கள் எல்லாம் உண்டு. ஒண்ணு மக பிள்ளையா இருக்கணும், இல்ல மகா பிள்ளையா இருக்கணும். இங்கே மக பிள்ளையும் கிடையாது, மகா பிள்ளையும் கிடையாது. ஆனா அவதான் தாயை போல வளர்த்தாங்க. தாயானோ அவதான சொன்னா, இனி என் கர்ப்பத்திலே பிள்ளைகள் பிறக்க கூடுமோ? நகோமிக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. என்ன அவ்வளவு சந்தோஷங்க, அவ்வளவு நிறைவுங்க. அது சாதாரண பிள்ளையா இல்ல, ஒரே தாவீதுடைய தாத்தாங்க. அந்த வம்சத்திலே தான் இயேசு கிறிஸ்து வந்தார். அந்த வம்சத்தில் தான் இயேசு கிறிஸ்துவே இங்கு வர வேண்டியதாக இருந்தது. தேவனுடைய ஒரு பெரிய திட்டம். நவோமியே நீயே சொன்னாலும், இனிமேல் இன்று நீயே சொன்னாலும், இனிமேல் தான் இந்த வாழ்க்கை, இனிமேல் தான் ஆசீர்வாதம், இனிமேல் தான் உன்னாலே அநேகர் ஆசீர்வதிக்கப்பட போகிறார்கள், இனிமேல் தான் ஒரு சந்ததியை ஆசீர்வதிக்கப்பட போகிறது, இனிமேல் தான் உன் சந்ததியிலே இயேசு கிறிஸ்துவே வரப்போகிறார். இனிமேல் தான் எல்லாரும் நவோமி நவோமின்னு சொல்ல பாருங்க. நவோமிக்கே ஆண்டவர் ஆசீர்வதித்தார், நவோமியே ஆண்டவர் மாற்றினார் என்று சொன்னார். என்னையும் மாற்றுவார், என்னையும் ஆசீர்வதிப்பார். எங்கே நம்பிக்கை அற்று போகிறதோ, எங்கே இனி என்று ஒன்றுமே இல்லை என்று நினைக்கிறோமோ, அங்கேதான் தேவன் இனிமேல் தான் என்று சொல்லி பெரிய காரியத்தை தேவன் செய்கிறவராக இருக்கிறார். அடுத்ததாக ஒரு மனிதன், யோபுவின் புஸ்தகம் 7வது அதிகாரம் 7வது வசனம். யோபு 7:7. என் பிராணன் காற்றை போல் இருக்கிறது என்றும், என் கண்கள் இனி நன்மையை காணப்போகிறதில்லை என்றும் நினைத்தார்கள். என் கண்கள் இனி நன்மையை காணப்போவதில்லை. யோபுடைய அறிக்கையில் உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து வந்த வேதனையோடு கூடவே இருந்த வார்த்தை, என் பிராணன் காற்றை போல் இருக்கிறது. எப்ப மூச்சு விடுவேன், அந்த மூச்சோட கூட என்னுடைய இறுதி மூச்சு எப்ப கடந்து செல்லும் எனக்கு தெரியாது. ஆண்டவரே இதை நினைத்தருளும். என் கண்கள் இனி நன்மையை காணப் போவதில்லை என்று நினைத்தருளும். முதல் வார்த்தை சரி, பிராணன் காற்றை போல இருக்கிறது. ஆனால் இரண்டாவது வார்த்தை, என் கண்கள், இந்த கண்களினால் இனி நான் எந்த ஒரு நன்மையான காரியத்தையும் பார்க்க போவதில்லை. ஒரே நாளிலே 10 பிள்ளைகள் காலி. அந்த பிள்ளைக்காக யாருக்காக அழ முடியும்? யாருக்காக கதற முடியும்? யாரை தூக்கிட்டு மகளே மகளே யாரை தூக்கி முத்தம் கொடுத்து அழுது கொண்டு இருக்க முடியும்? 10 பிள்ளைகள் வரிசையாக. எந்த ஒரு மனிதனுக்கும் நடக்கக்கூடாத ஒரு பெரிய சம்பவம் அது. யார் அவனை தேற்ற முடியும்? யார் அவனை தேற்றுவார்கள்? எல்லாவற்றையும் இழந்து போனான், தேவனை தவிர. சாதாரண ஒரு வியாதி, பெட்சர், அவ்வளவுதான். கொடுமையான ஒரு வியாதி, சாதாரண வியாதி தான். திடீர்னு வரும், அப்படி முதுகெல்லாம் புண்ணாகும், அழுகும், அதோட காலிங்க. உட்கார முடியாது, புரண்டு கூட படுக்க முடியாது. ஆனால் இவனுக்கும் உச்ச தலையிலிருந்து உள்ளங்கால் வரை பிசாசினால் கொடுக்கப்பட்ட ஒரு வியாதி. உட்காரவும் முடியாது, நிமிரவும் முடியாது, சாயம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் நம்ம எல்லாம் பார்க்கலாம். வியாதி எல்லாவற்றையும் இழந்து விட்டான். ஆறுதல் சொல்ல வேண்டிய மனைவியோ
தேவனை தூசித்து ஜீவனை விடும். அவளே சொல்லியாச்சு. இனி என் கண்கள் நன்மையை காணப்போவதில்லை. இனி விசாசிக்கு எவ்வளவு சந்தோஷமா இருந்திருக்கும். நான் சொல்ல வேண்டியதை யோபுவே சொல்லிட்டான். இதைத்தான் நான் எதிர்பார்த்தேன். இதைத்தான் நான் சொல்லணும்னு எதிர்பார்த்தேன். இன்னும் ஒரு வார்த்தை சொல்லிட மாட்டானா? இன்னும் ஒரு வார்த்தை சொல்லிட மாட்டானா? என்ன வார்த்தை? தேவனை தூசிச்சணும். அவ்வளவுதான். அதைத்தான் அருமையான யோபு செய்யலைங்க. இனி வரைக்கும் சொல்லிட்டான். நம்ம கூட எத்தனையோ தடவை சொல்லியிருப்போம். இனி அவ்வளவுதான். இனி ஒன்றும் இல்லை. இனி ஜெபம் பண்ணி என்ன ஆக போகுது? இனி கோயிலுக்கு போய் என்ன ஆக போகுது? இனி போய் நம்ம என்ன ஆக போகுது? இந்த மடத்துக்கு இன்னைக்கு போய் நம்ம என்ன செய்ய போறோம்? இன்னைக்கு என்ன வந்துடும்? இன்னைக்கு என்ன பெருசா சாதிச்சிட போறோம்? இன்னைக்கு என்ன பெரிய ஆசீர்வாதம் கிடைச்சிட போதும்? இனி நம்ம வாழ்க்கையில ஏதாவது ஆயிருமா என்ன? இவ்வளவு நேரம் ஆகாதது இன்னைக்கு ஆயிருமா என்ன? நம்மளே முடிவு கட்டியிருக்கோம். மழையும் நமக்கு நல்ல ஒரு சாங்கு பங்கு சொல்றதுக்கு நல்ல உதவி இருக்கும். ஐயா பயங்கர மழையா, விடிய விடிய மழையா. அப்போஸ்தலர்கள் பாத்தீங்கன்னா 27ஆம் அதிகாரம் நினைக்கிறேன். அந்த கப்பல் யாத்திரையில பகலும் இரவும் எதுனே தெரியாது. பகல்ல சூரியன் கிடையாது, இரவுல நட்சத்திரங்கள் கூட கிடையாது. எத்தனை நாட்கள் என்று தெரியாது, என்ன கிழமைன்னு தெரியாது, என்ன தேதின்னு தெரியாது. உடைந்து கொண்டிருக்கிற கப்பல்ல விடிய விடிய மழை, ராத்திரி பூரா மழை. அந்த மழையிலும் பவுலுக்கு ஒரு நிச்சயம் இருந்தது. தேவன் நடத்துவார் என்று சொல்லி அந்த மழையிலும் தேவனை ஒரு தீவிலே கொண்டு போய் சேர்ப்பார். எந்த தீவின் பெயர் தெரியாது, அந்த தீவிலே சேர்ப்பார். ஒரு நம்பிக்கை. அந்த தீவிலும் தேவன் தன்னையும் தன்னோடு இருக்கிற எல்லாரையும் காப்பார் என்கிற ஒரு நம்பிக்கை. அந்த தீவிலும் அவன் தேவனே நோக்கி பார்த்தான், தேவனோடு கூட இருந்தான், தேவனோடு கூட பிரயாணம் பண்ணினான் என்று பார்க்கிறோம். இதெல்லாம் என்னங்க? வீட்டுல தானே இருந்தோம், வீட்டுல தானே புறப்பட்டோம், கோயிலுக்கு தானே வரோம், பக்கத்துல இருக்கிற கோயிலுக்கு தானே வரோம். ஆனா இதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது நமக்கு எப்படி நடக்கிறார்? யோபு சொன்னார், என் கண்களினால் இனி நன்மையை காணப் போவதில்லை. ஆனால் இதே வேதத்திலே பார்க்கிறோம். 42ஆம் அதிகாரம் 16ஆவது வசனம், எந்த கண்களினாலே நன்மையை காணப்போவதில்லை என்று யோபு சொன்னாரோ. இன்னைக்கு நமக்கு யோபுவை பத்தி தெரியும். யோபு பத்தி ஒரு புஸ்தகமே. ஆனா யோபுடைய நாட்களே யோபுக்கு தெரியாதுங்க. நம்ம ஒரு நாள் இப்படி ஆண்டவர் அப்படி ஆசீர்வதிப்பார், இரட்டிப்பான நன்மைகளை தருவார், நம்மை உன்னதமாய் உயர்த்துவார் நம்ம நினைக்கவே இல்லைங்க. ஆனாலும் தேவன் மேலே நம்பிக்கையா இருந்தான். கடைசி வரை அந்த இனிங்கிற வார்த்தையில அவன் மடிந்து போகாமலே இருந்தான். இனி என்கிற வார்த்தையை அவனுடைய வாயினாலே அவன் உச்சரித்தாலும் கூட அதிலே அவன் மடிந்து போகாமல் இருந்தான். அதுதான் யோபு. காரணம், நமக்காக தேவன் ஒரு யோபுவை முன்னதாகவே நமக்கு நல்ல ஒரு ரோல் மாடலாக வைத்திருக்கிறார். 42ஆவது அதிகாரம் அங்கே வசனத்திலே பார்க்கிறோம். 16ஆவது 36ஆவது வசனம், சாரி 42ஆவது அங்கே யோபுடைய புத்தகம் 42:16ஆவது வசனம். இதற்கு பின்பு யோபு 140 வருஷம் உயிரோடு இருந்து 4 தலைமுறையாக தன் பிள்ளைகளையும் தன் பிள்ளைகளுடைய பிள்ளைகளையும் கண்டான். அந்த கண்கள் தானே பார்த்தது. 4 தலைமுறை பிள்ளைகளுடைய 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 பிள்ளைகளை கண்டான். ஆசீர்வாதம், இரட்டிப்பான ஆசீர்வாதம். தேவனுடைய பிரசன்னத்திற்கு மேல் பிரசன்னம், தேவனுடைய கிருபைக்கு மேல் கிருபை. வியாதி மாறிற்று, அவருடைய சூழ்நிலை மாறிற்று, எல்லாமே தேவனால் திட்டத்தின்படி, தேவனுடைய திட்டத்தின்படி எல்லாமே மாற்றப்பட்டது என்று பார்க்கிறோம். அவளுடைய கண்கள் கண்டது 4 தலைமுறையார் ஆசீர்வாதங்களின் மேல் ஆசீர்வாதங்களை அவர் கண்டதை குறித்து பார்க்கிறோம். 140 வருஷம் ஆசீர்வாதமான வருடங்கள், சந்தோஷமான வருடங்கள். நமக்கு ஒரு தேவன் உண்டு. எப்ப நம்ம இனி என்று சொல்லுவோமோ, இனி அவ்வளவுதான் நாமே சொன்னாலும் இனிமேல் தான், இனிமேல் தான். இந்த
கால வேளையிலே தேவன் உங்கள் ஒவ்வொருவருக்கும் அதே வார்த்தையை சொல்லுகிறது. தாங்கக்கூடாத நிந்தனையில் தேவனை நோக்கி கதறினேன் நான். தாங்கக்கூடாத நிந்தனையில் தேவனை நோக்கி கதறினேன் நான். அந்நாளின் ஜெபம் கேட்டாரே, சாமுவேலை எனக்கு தந்தார். சாமுவேலை எனக்கு தந்தார். என் கண்ணீர் நதியாகி கதை சொல்லுது.